ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பி ஸ்டெல்த் லைக் யூ ட்ராமாவோட செகண்ட் பார்ட் போட்டாச்சு. சப்போஸ் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஹீரோயினுக்கு நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோ வேற எனக்கு பிடிச்ச பொண்ணு இங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனால சப்போஸ் யுவானை தான் லவ் பண்றானோன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி இந்த விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினும் சரி ஹீரோவை நம்ம கூட படிக்க கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயினை பார்த்தோன்னா அவரு படுக்க படிக்கிற மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஹீரோயினும் இன்னைக்கு என்ன பார்த்தா டிஃப்ரெண்டா தெரியலையா, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோ ஒண்ணுமே பேசாம ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோ கொஞ்ச நேரம் வாய முடிட்டு அமைதியா உட்காரியா அப்படின்னு கேட்டுறாங்க. இதனால ஹீரோயினும் இவருக்கு என்ன பிடிக்கல போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து சென் ஹீரோயினா கூப்பிடுறான். இதனால ஹீரோயினும் சென் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. இதை ஹீரோவும் சம கோவத்தோட பார்த்துட்டு இருக்காரு. சென் ஹீரோயின் கிட்ட ஹீரோ யுவானை லவ் பண்றாரா இல்லையானு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஏதாச்சும் பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சென் என்கிட்ட எந்த பிளானும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சென் ஹீரோவை நீ சாப்பிடுறதுக்கும் படிக்கிறதுக்கும் அவனை கூப்பிடு. சப்போஸ் அவன் உன் கூட வந்தானா அவனுக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ நான் யுவானை கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு சென் ஏன் நடக்காது, அவனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா அவன் கண்டிப்பா உங்ககிட்ட வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான் போ அப்படின்னு சொல்லி ஹீரோயினை துரத்தி விடுறான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போய் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இல்ல எனக்கு பசிக்கல, நான் லைப்ரரிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சரி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஒன்னும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினும் ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உன் மேக்கப்ப பாரு, நீ படிக்க வர மாதிரியா வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால ஹீரோயினும் ரொம்ப சேட் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கூட லைப்ரரியில போய் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் மார்னிங்ல இருந்து நீங்க படிச்சுட்டே இருக்கீங்க, அப்புறம் எப்படி இன்னும் பசிக்காம இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. நீ கொஞ்ச நேரம் என்ன தொந்தரவு பண்றாம அமைதியா உட்காரியா அப்படின்னு கேக்குறாங்க. இதனால ஹீரோயினும் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க யுவானும் வந்துடுறா. யுவான் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு கொஸ்டின்ல டவுட் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேக்குறான். ஆனா ஹீரோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது, அதனால இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு யுவான் சரி எனக்கு லஞ்ச் பிரேக்ல எனக்கு இதை சொல்லி தரியா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டுட்டே எனக்கு இதை சொல்லியும் கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஹீரோ யுவான் கேட்டோன்னே சரி நான் சாப்பிட வரேன்னு சொன்னதுனால ஹீரோயின் செம டென்ஷன் ஆகிடுறாங்க. ரொம்ப கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோவும் உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே பேசாம எந்திரிச்சு போயிடுறாங்க. அங்க சென் எதுக்காக நீ எந்திரிச்சு வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ரொம்ப சோகமா இப்ப புரிஞ்சுதா அவனுக்கு என்ன பிடிக்கல, எல்லா விஷயமும் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் மலையில நனைஞ்சிட்டே சமையா அழுகுறாங்க. ஹீரோக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இந்த டே ட்ரீமிங்ல இருந்து நான் எந்திரிக்கணும், எல்லா விஷயமும் இதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சமையா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கொடை எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு அவரோட ஜாக்கெட்டையும் கட்டி ஹீரோயினுக்கு மாட்டி விட்டுட்டு அவங்கள ஹக்கும் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் என்ன ஃபர்ஸ்ட் விடுங்க, நான் எப்ப பார்த்தாலும் என்ன தேவையில்லாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் அழுதுட்டே உனக்கு யுவானை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன லூசா, எனக்கு எப்படி யுவானை பிடிக்கும், உனக்கு தானே சென்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு சென்லாம் பிடிக்கல, எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னா அப்படின்னு சொல்ல வந்துட்டு அமைதியாயிடுறாங்க. ஹீரோயினோட கண்ணை தொடச்சு விட்டுட்டு உனக்கு அழுது பசி எடுத்திருக்கோம், நீ சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உன்னை சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் சிரிச்சுட்டே நான் உன்னை சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லாம நான் உங்க கூட படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் மூஞ்சில சிரிப்பே வருது. ஹீரோயினும் அவங்க ரூமுக்கு ஹீரோவோட ஜாக்கெட்டை காய வச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவன் என்னதான் சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கும் ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அதாவது ஹாட் ஷவர் எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாம உனக்கு கோல்டு பிடிச்சுக்க போது, நீ அங்க எனக்கும் அதை பரப்பி விட்டுறாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால ஹீரோயின் கோல்டு எல்லாமா பரவும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோயினோட ரூம்மேட் இன்னைக்கு நான் ஹீரோ கூட லஞ்சுக்கு போலினாலும் நாளைக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தென் ஹீரோ கிட்ட ஓடி வரான். இதனால ஹீரோ என்னாச்சு, எதுக்காக இப்படி ஓடி வரேன் அப்படின்னு கேக்குறாங்க. தென் ஹீரோயினை நீ லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோ கிட்ட ஆமா நீ அன்னைக்கு யாரையோ லவ் பண்றேன்னு சொன்னியல அது நானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோ நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். சரி ஆனா நான் உன்ன லவ் பண்றேன், நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போலாம் அப்படின்னு சொல்லி யுவான் சொல்றான். ஆனா ஹீரோ இல்ல எனக்கு உன்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு யுவான் இப்போ நீ ஹீரோயினை தானே லவ் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ ஒண்ணுமே பேசாம இருக்காரு. இதனால நீ யாரை லவ் பண்றேங்கிற விஷயத்த தெளிவா சொல்லிடு, ரெண்டு பேரையும் கெஸ் பண்ண வச்சுட்டு இருக்காத, கடைசியில யாராவது ஒருத்தங்க ஹர்ட் ஆக தான் போறாங்க அப்படின்னு சொல்றான். யுவான் ஹீரோ கிட்ட நீ என் கூட சாப்பிட வரேன்னு சொன்னதுனால இப்ப ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போய் மலையில நனைஞ்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஹீரோவும் சப்போஸ் அவன் மலையில தான் நனைஞ்சிட்டு இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ யுவான் இந்த என்னோட கொடை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா.
ஹீரோவும் அந்த கொடை எடுத்துட்டு அவசர அவசரமா ஓடி போய் தான் ஹீரோயினை காப்பாத்திருப்பாங்க. ஹீரோயின் காலங்காத்தாலேயே ஹீரோவோட ஹாஸ்டல் முன்னாடி போய் நின்று ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வராங்க. ஹீரோ கிட்ட இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. ஹீரோயின் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நானே உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைப்ரரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் கிட்ட நீ எதுக்காக இன்னைக்கு இவ்வளவு டிஃபரெண்டா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயினும் நேத்தே சொல்லியிருக்கா யுவான் வந்து ஹீரோவை இன்னைக்கு மீட் பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லையே நான் ஒன்னும் டிஃபரெண்டா நடந்துக்கலையே, சரி சரி இந்தாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை போய் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் வாங்க நான் உங்களுக்காக கேட் கிட்ட வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கூட உட்காந்து லைப்ரரியில புக் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் யுவான் எங்கேயாவது வரலாம்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ நீ ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் ஹீரோயின் சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ தண்ணி தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கலான்ட்டு எந்திரிக்கிறாரு. உடனே ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஏமா தண்ணி குடிக்கிறதுக்கு தாமா எந்திரிச்ச அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யுவான் எங்கேயாவது இருக்காளான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நல்ல வேலை அவங்க இல்ல, உள்ள இருக்கிறது கொஞ்சம் ரிஸ்கான வேலை தான், அதனால எப்படியாவது இங்க இருந்து இவரை சீக்கிரமா கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா யுவானும் அங்க புக்கை ரிட்டர்ன் பண்ண வந்துடுறா. யுவானும் அங்க வந்துட்டதுனால ஹீரோயின் அவசர அவசரமா ஹீரோ கிட்ட ஓடி வந்து சரி சரி வாங்க நம்ம சீக்கிரமா பார்க்குக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ ஏதாச்சும் எங்கிட்ட இருந்து மறைக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்லையே பார்க்ல ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி நடக்குதான் நம்ம போய் அங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் ஆமா சரி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா யுவானும் அங்க வந்துடுறா. ஹீரோவும் அவளை பாக்குற மாதிரி போறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் சப்புன்னு அரைஞ்சிடுறாங்க. இல்ல மன்னிச்சிருங்க நான் தெரியாம அரைஞ்சிட்டேன், சரி சரி வாங்க சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்குக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினும் நல்ல வேலை பார்க்குக்கு வந்துட்டோம் ஸ்கூல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நம்ம ரொம்ப நேரம் சுத்திட்டோம், அந்த ஆக்டிவிட்டி நடக்கிற இடம் எங்கதான் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அந்த ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அவ்வளவுதான், ஆனா அது எங்க நடக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரி அதுக்கு பேர் என்னன்னாச்சும் சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் பேரா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட போன் அடிக்குது. ஹீரோயினும் அங்க பாருங்க உங்க போன் அடிக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் போன் எடுத்து பேசிட்டு இருக்காரு. ஹீரோயினும் ஒருவேளை யுவான் தான் போன் பண்ணிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ போனை வச்சோன்னா யார் கூப்பிட்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ செந்தாங்க கூப்பிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவனுக்கு என் கூட பாஸ்கெட் பால் விளையாடணுமாமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் ஐயோ திரும்ப ஸ்கூலுக்கா, இல்ல நீங்க அப்புறமா போய்க்கோங்க இப்பெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இப்பதான் இங்க எந்த ஆக்டிவிட்டியுமே நடக்கலையே, இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ படுக்க போயிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயினும் இவரை எப்படியாவது ஸ்கூலுக்கு போக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேக் செய்யறதுக்கு பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்க ஹீரோயின் கேக் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க முடி அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்குது. இதனால ஹீரோயினுக்கு முடியெல்லாம் சரி பண்ணி விட்டுறாங்க. ஹீரோயின் இது எனக்கு சரியாவே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினா ஹக் பண்ற மாதிரி நின்னுட்டு அவங்களுக்கு போடுறக்க அவங்க கையை பிடிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்க கேக் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. இதனால ஹீரோயின் இல்ல ஏன் இப்பவே போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இப்போ உனக்கு என்னதான் ஆச்சு உண்மையை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் இல்லையே அந்த கேக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நீ சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணாத உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் இன்னைக்கு ஃபுல்லா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இதை நீ என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் சப்போஸ் நான் சொல்லி நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் நான் வேணாம்னு சொல்லுவேன் நீ எப்படி நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சரிவா இந்த கேக்க கொண்டு போய் நம்ம எங்கேயாவது உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. நைட்டே ஆகிடுது. ஹீரோயினும் இதுக்கு மேல கண்டிப்பா யுவான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஹாஸ்டல் கிட்ட போயிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க யுவானும் நிக்கிறா. யுவான் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போறா. ஹீரோ கிட்ட எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த விஷயத்தை இப்படியே விட விரும்பல, அது மட்டும் இல்லாம நீ இன்னும் ஹீரோயின் கிட்ட உனக்கு பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தையும் நீ சொல்லல, அதனால நான் ஏன் இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நீ ஹீரோயின் கிட்ட உனக்கு அவளை பிடிச்சிருக்குங்கிற விஷயம் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோ ஒண்ணுமே பேசாம ஹீரோயினியே பார்த்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் எதுக்கு இவன் நம்மளையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்க நடந்து போய் கீழே விழுந்துடுறாங்க. அதனால ஹீரோ ஓடி போய் ஹீரோயின் கிட்ட நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களால நிக்கவே முடியல. இதனால ஹீரோ அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. டாக்டரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, சின்ன அடிதான் பட்டிருக்கு, நான் சில மெடிசன்ஸ் மட்டும் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட யுவான் என்ன சொன்னா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உனக்கு அடிபட்டிருக்கு, ஆனா நீ அதை பத்தி யோசிக்காம யுவான் என்கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. சரி டைம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் 10 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் என்னது இவ்வளோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நீ கீழே விழுந்ததுனால தானே நம்ம இங்க வந்தோம், நான் கூட உன்னோட காலை உடச்சுக்கிட்டியோன்னு நினைச்சேன், அதனால தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், சப்போஸ் நம்ம இங்க வரலினா கண்டிப்பா லேட்டா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஹாஸ்டல் கதவையும் மூடிருப்பாங்க, சப்போஸ் நான் ரொம்ப லேட்டா போனேன்னா அவங்க என்ன திட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோ ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்க போறாங்க. ஐயோ இங்க வேற நம்ம 2 பேர் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கையை விட்டுட்டு தள்ளி நின்னுக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு நைட் மட்டும் இங்க தூங்கிக்குவோம், சீக்கிரமா போய் தூங்கு, காலைல நேரமா எந்திரிச்சு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஏன் உனக்கு தூக்கம் வரலையா, உனக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் இல்லையே எனக்கு எந்த வேலையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு சரி நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ நான் வேணா உன்னை தூக்கிக்கிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல பரவாயில்ல நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட மனசாட்சி வந்துருது. இதனால ஹீரோயின் நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ஹலோ நான் உன்னோட மனசாட்சி அப்படின்னு சொல்றாங்க. சரி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க மனசாட்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ யூஸ் பண்ணிக்கோ, அது மட்டும் இல்லாம ஹீரோ கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல நான் ப்ரிப்பேரே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இதுல ப்ரிப்பேர் பண்றதுக்கெல்லாம் என்னமா இருக்கு, நீ அவங்க கூட க்ளோஸ் ஆரு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டினா அதுக்கப்புறம் உனக்கு சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அப்ப கரெக்டாக வந்துடுறாரு. ஹீரோயின் கிட்ட இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு ஷர்ட்டை கழட்டுறாரு. இதனால ஹீரோயின் ஏன் எதுக்காக இப்ப ஷர்ட்டை கழிச்சிங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நான் குளிக்க போறேன், ஏன் நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க, நீயும் என் கூட ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு ஓடிடுறாங்க. ஹீரோயின் பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ரொமான்டிக்கா நடந்து வந்து ஹீரோயின் கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வராங்க. ஆனா ஹீரோயின் நம்ம இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க யோசிச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சோஃபால படுத்துட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ எந்திரிச்சு வந்து ஹீரோயினுக்கு பெட்ஷீட் போத்தி விடுறாங்க. ஆனா ஹீரோயின் திரும்ப உருண்டுட்டே அந்த பெட்ஷீட் எடுத்து விட்டுறாங்க. இதனால ஹீரோ திரும்ப வந்து பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. மார்னிங் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோவும் அவங்க பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் அவங்க ஃபேஸை தொட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் திடீர்னு கண்ண முடிச்சிடுறாரு. டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணிடுறாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கல. ஹீரோயினை கொண்டு வந்து அந்த ரூம்ல விட்டுட்டு ஹீரோ பாட்டுக்கு அவரோட ரூமுக்கு கிளம்பி போயிட்டாரு. ஹீரோயின் இத்தனை விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு கிளாஸ் வேற இருக்கு, நம்ம தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோவும் மார்னிங்கே போய் ஹீரோயினை ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்துருக்காங்க. அப்போ ஹீரோ நல்லா நடக்க முடியலன்னா அவங்க கையை நல்லா பிடிச்சு கூட்டிட்டு வந்துருக்காங்க. ஹீரோயின் சிரிச்சுட்டே வந்துருக்காங்க. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. வழியில சென்னும் வந்துடுறான். ஹீரோயின் கிட்ட என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோயின் ஹீரோட கையை எடுத்து விடுறாங்க. ஆனா ஹீரோ நல்லா ஹோல்டு பண்ணிக்கிறாரு. ஹீரோயின் சென் கிட்ட நேத்து தெரியாம நான் கீழே விழுந்துட்டேன், அதனால காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு ஒரு பக்கம் புகஞ்சிட்டு இருக்குது. இதனால சரி ஹாஸ்டல் வந்துருச்சு நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. சென்னும் நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேகை யுவான் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ சென் ஹீரோ கிட்ட பரவாயில்லையே உனக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் என்ன சான்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவளை நீ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்ட போல அப்படின்னு கேட்கறான். காலேஜ்ல ஹீரோயினால நடக்க முடியாம நொண்டி ஸ்டெப்பு கிட்ட நடந்து வராங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிக்கிறாங்க. ஹீரோயின் என்னை விட எல்லாரும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இதுக்கு மேல ஏதாவது பேசினா நான் இப்படியே கீழே போட்டுருவோம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஐயோ எல்லாரும் பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை வச்சு மூஞ்சியை மறைச்சுக்கிறாங்க. ஹீரோவும் சிரிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்காக லஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினும் எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கி பாக்குறாங்க. அதுல பார்த்தா சிக்கன் காலு மட்டும்தான் இருக்கு. இதனால ஹீரோவோட மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ சென் தான் என்கிட்ட சொன்னா உனக்கு தான் காலில் அடிபட்டிருக்குல்ல, அதனால சிக்கன் காலை சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடும்னு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நோட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் என் காலில் தான் அடிபட்டிருக்கு, கையில் அடிபடல, கூட நானே டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஒன்றும் தேவை கிடையாது, நானே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டைப் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ஹீரோயின் சரி நான் இப்போ என்னதான் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ சும்மா அமைதியா உட்காந்து என்ன பாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் ஏதோ ஃபிலிம் பாக்குற மாதிரி ஹீரோவை வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த நோட்ஸை டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு நைட் ஆகிடுது. ஹீரோயின் அதுக்குள்ள தூங்கிடுறாங்க. இதனால ஹீரோவும் அந்த நோட்ஸை டைப் பண்ணி முடிச்சுட்டு ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் எந்திரிச்சிடுறாங்க. ஹீரோயின் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் இது ஒன்றும் அவ்வளோ டிஃபிகல்ட்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஹீரோ அவங்க கோட்டையும் ஹீரோயின் மேலே போட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயின் கிட்ட நீ ஒண்ணுமே பண்ணாம நல்லா சாப்பிட்ற, நல்லா தூங்குற, பன்னிக்குட்டிக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சரி வா நைட் ஆயிடுச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாப்பிட கூட்டிட்டு போறாரு. எல்லா நான்வெஜ்ஜோட காலையும் வாங்கி வச்சிருக்காரு. இதனால ஹீரோயின் என் கால் சரியாயிடுச்சு, எதுக்காக வெறும் காலையே வாங்கி வச்சிருக்கீங்க, என்னால இதுக்கு மேல இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இல்ல இது சரியாகிறதுக்கு 100 நாள் ஆகும்னு நான் படிச்சேன், அதனால நீ இதை சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் சரி நான் நடந்து காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஸ்லிப் ஆகிடுறாங்க. இதனால ஹீரோ அவங்கள பிடிச்சுக்கிறாங்க. அப்ப லைட்டா ரொமான்ஸ் ஆயிடுது. ஆனா அதுக்குள்ள அங்க சப்ளை பண்ற பொண்ணு வந்து இந்தாங்க உங்க டிஷ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இதனால ஹீரோயினும் ஐயோ ஒரே ஆக்வர்டா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் நைட் அவங்க ரூம்ல படுத்துட்டு இவன் என்னதான் நினைக்கிறான், இவனுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து நாளைக்கு நம்ம எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இவனுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் போறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நான் கொஞ்சம் கிளாத்தஸ் வாங்கணும், அதனால நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஷாப்பிங்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ ஏன் என்னாச்சு உனக்கு போக விருப்பம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட ஷாப்பிங் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போறாங்க. ஹீரோயினும் ஒன்னா பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ஷோல்டரும் டச் ஆகுது. இதனால ஹீரோயினோட மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின்
ஹெட்ஃபோன் எடுக்கிறாங்க. உடனே ஹீரோ என்ன மியூசிக் கேட்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை ஒரு லைவ் கோர்ஸ், அதனால வாய்ஸ் மட்டும்தான் கேட்கணும், ஸோ அதனால நான் இப்போ கேட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ எங்க வந்தாலும் படிப்பீங்களோ அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அப்படியெல்லாம் கிடையாது, இந்த டீச்சரோட வாய்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கும் லைட்டா ஜெலஸ் ஆகிடுது. அந்த வாய்ஸ் எப்படிதான் இருக்குன்னு நானும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபேஸ் கிட்ட கொண்டு போய் ஃபேஸை வச்சுக்கிறாங்க. இதனால ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா ஹீரோ இந்த வாய்ஸ் ஒன்று என்னோட வாய்ஸ் அளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ தூங்கி ஹீரோயின் மேல விழுந்துடுறாங்க. இதனால ஹீரோயினும் அவங்கள ஷோல்டர் மேல படுக்க வச்சுட்டு ஹீரோயினும் மனசுக்குள்ளேயே டிரைவர் ப்ளீஸ் மெதுவா போங்க, இப்படியே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் கடைக்கு போறாங்க. அப்ப ஹீரோயின் அங்க இருக்க ஒரு ஷர்ட் எடுத்துட்டு இது ரொம்ப அழகா இருக்கு, இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல இது அழகா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ பாக்குறாரு அங்க அதே மாதிரி ஷர்ட் ஃபீமேல்ஸ்க்கானதும் இருக்கு. இதனால அந்த ஷர்ட் எடுத்துட்டு அப்ப இது நீ வாங்கிக்கோ, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல வேணாம் உங்களுக்கு மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ ஏன் உனக்கு நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி போடுறது ரொம்ப சங்கடமா இருக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோவும் அதை பில் பே பண்ண கொண்டு போயிடுறாரு. ட்ரெஸ் வாங்கிட்டு நடந்து வந்துருக்க வழியில ஹீரோயின் பஞ்சு மிட்டாயை பார்த்துட்டு அங்க போய் நின்னுக்கிறாங்க. ஹீரோ சரி எங்களுக்கும் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோவும் அதை சாப்பிட்டுறாரு. ஹீரோ இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரிவா லஞ்ச் சாப்பிட போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லஞ்ச் சாப்பிட போயிருக்காங்க. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்னைக்கு எதுக்காக என்ன வெளில கூட்டு வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நீ ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் நீங்க தான் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு உண்மையா யாரு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நீயே வேணா கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் உங்களுக்கு யுவானை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் நான் ஷாப்பிங் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹீரோவை பார்த்துட்டு நீங்க 2 பேரும் டேட்டிங் பண்றீங்களா, இந்த பையன் நம்ம காலேஜ்லயே ரொம்ப பாப்புலரான பையன் தானே அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. நான் ஹீரோயின் இல்ல நாங்க டேட்டிங் எல்லாம் பண்ணல, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோ செம டென்ஷன் ஆகிடுறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரி நான் உன்னை கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் இன்னும் சொல்ல வந்ததான் முடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ செம டென்ஷன் ஆகி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ பாட்டுக்கு நிக்காம நடந்து போயிட்டே இருக்காரு. இதனால ஹீரோயின் உங்களுக்கு என்னதான் ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால எங்கிட்ட இருந்து தள்ளியேறு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கணுமா, நீங்க நினைச்சா நல்லா பேசுறீங்க, நினைச்சா உங்க ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க, நீங்க என்னதான் நினைக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல, நீங்க ஜஸ்ட் எங்கிட்ட நல்லா பேசுறீங்க அவ்வளவுதான், பட் நான் தான் தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் கிட்ட அப்ப இவ்வளவு நாளா நீ என்ன இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நான் இவ்வளவு நாளா நினைக்கல, இப்பதான் அப்படி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் சரி நான் இதுக்கு மேல உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா ஹீரோயின் ஹீரோவை நிறுத்தி நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் அவ்வளவுதானா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஆமா ஃப்ரெண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரொம்ப சோகமாகி ஹீரோ கிட்ட நான் உங்களை ஹை ஸ்கூல்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தயக்கமா இருந்துச்சு, அதனால உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஆனா இப்ப யோசிக்கிறேன் கண்டிப்பா நான் உங்களை மிஸ் பண்ணிருக்கவே கூடாது, நான் உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் சென்னோ யுவான் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அவன் லவ்வ புரிய வைக்க ட்ரை பண்றான். யுவான் எங்கேயாவது சாப்பிட்டு இருந்தானா அவன் கிட்ட போய் இந்த உனக்காக ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம அவன் ஷாப்பிங் போயிருந்தாலும் அவளுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்றான். ஆனா யுவான் இவளை மதிக்காம அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஹீரோயின் யுவான் அப்புறம் இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்து சாப்பிட வந்திருக்கா. ஆனா சாப்பிடாம வெறும் ஃபுட்டையே பார்த்துட்டு இருக்கா. இதனால அவளோட ஃப்ரெண்டு என்னதான் ஆச்சு, நீ நைட் ஃபுல்லா அழுதுட்டே இருந்தேன்னு கேள்விப்பட்ட, என்ன பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல நான் டிராமா பார்த்துட்டு இருந்தேன் அதனாலதான் அழுதுட்டேன், மத்தபடி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு பசிக்கல நான் கொஞ்சம் வெளில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் நைட் ஃபுல்லா தூங்காம ஹீரோயின் பேசினதை பத்தியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் மார்னிங் ஹீரோயினுக்காக லைப்ரரி முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் ஹீரோவை பார்த்துமே கண்டுக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. இதனால ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அப்போ அங்க யுவானும் வந்துடுறான். சென்னு ஓடி வந்து யுவான் கிட்ட நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணி காமிக்கிறான். இதெல்லாம் ஓல்டு ட்ரிக், இதை போய் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு யுவான் சொல்றான். இதனால சரி சர்ப்ரைஸ்னா என்னன்னு சொல்லு, நான் உனக்காக அதை ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா யுவான் பாட்டுக்கு போயிடுறா. இதனால சென் நான் கண்டிப்பா உனக்கான சர்ப்ரைஸை கொடுப்பேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் ஹீரோவோட வீச்சட் ஐடியா பிளாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. இதனால சரின்னு கம்முன்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ யுவான் அங்க வந்து என்ன நீயும் ஹீரோவும் ஃபைட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உன் மூஞ்சியை பார்த்தாவே தெரியுது, எதுக்காக இப்படி டெய்லியும் அழுதுகிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் நேர்ல போய் அவங்க கிட்ட பேசு, இப்படி அழுதுகிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோயின் மூஞ்சியை தொங்க போட்டே வச்சுட்டு இருக்காங்க. இதனால யுவானும் எப்படியோ ஹீரோயினா சிரிக்க வச்சிடறாங்க. ஹீரோயினும் கொஞ்சம் ஹாப்பியாகி யுவானா ஹக் பண்ணிக்கிறா. யுவான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவையும் பாக்குறா. ஹீரோ கிட்ட போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஹீரோயினை பிடிச்சிருந்தா அதை போய் அவகிட்டயே சொல்ல வேண்டியதானே, எதுக்காக அவளை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவ டெய்லி எவ்வளவு
ஆகுறா தெரியுமா, உன்னாலதான் அவ சோகமா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு அவளை பிடிச்சிருந்தா நேரா போய் சொல்லு, ஆனா ஏன் இப்படி சொல்லாம அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்துற? அது மட்டும் இல்லாம நீ என்ன மாதிரி டைப்னு நினைச்ச, ஆனா உனக்கு உன்னை லவ் பண்றவங்களையும் கேர் பண்றவங்களையும் உனக்கு மதிக்கவே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் லைப்ரரியில இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகுறதுனால என்ன பண்றதே தெரியாம அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க. இதனால ஹீரோயின் கிட்ட போய் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாம திரும்பி உட்காந்துக்கிறாங்க. இதனால ஹீரோ சரி ஒரு 5 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. ஹீரோ ரொம்ப அவசர அவசரமா ஓடி போய் ஹீரோயினுக்காக ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் கிட்ட வா அப்படின்னு சொல்லி மெசேஜும் அனுப்பி விடுறாங்க. இதனால ஹீரோயினும் ஸ்டெப் கிட்ட போய் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்னை தனியா விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணி என்ன நீங்களே கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு பிடிக்கலனா நேரா சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே, எதுக்காக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் நான் என்ன சொல்ல வரேன்னு கேக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் அந்த சாப்பாட்டெல்லாம் தட்டி விட்டுறாங்க. சரி நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது போதுமா அப்படின்னு ஹீரோ சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சென்னும் யுவானுக்காக ஃபிளார்ஸ்ல ஹார்ட்லாம் போட்டு ப்ரப்போஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா யுவானும் வந்துடுறான். சென் யுவான் கிட்ட இப்படி ப்ரப்போசல் பண்றது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியானு கேக்குறான். ஆனா யுவான் எதுக்கு இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யுவான் எதுக்காக நீ இப்ப இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே ஒன்னாக முடியாது அப்படின்னு சொல்றா. இதுக்கு சென் எனக்கு தெரியும் நீ என்னை விட ரொம்ப கிரேட் தான், ஆனாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. ஆனா யுவான் எனக்கு குழந்தை பெத்துக்கெல்லாம் ஆசை கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் இங்க இருக்க போறதும் கிடையாது, நான் வெளிநாட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றான். இதனால சென்னும் ரொம்ப சேடாகி சரி இதுக்கு மேலே நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவும் சென்னும் ரொம்ப சோகமா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சென் ரொம்ப கத்தி நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு இருக்கான். யுவானுக்கு லைப்ரரி ஷாப்பிங்னு எங்க போனாலும் சென்னோட ஞாபகமே வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஹீரோயினும் ஸ்டூடெண்ட் ஆஃபீஸ் லைப்ரரின்னு போயிட்டு இருக்காங்க. போற இடத்துல எல்லாம் ஹீரோ கூட இருந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. ஹீரோ சென் கிட்ட நம்மளுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்க கூட நம்ம எப்படி சேர்றது அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சென் உனக்கு அவளை பிடிச்சிருந்தா நீயும் போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அவளுக்கும் பிடிச்சிருந்தா எஸ்ன்னு சொல்லுவா, பிடிக்கலனா சொல்லுவா, நீ என்ன குழந்தையா, உனக்கு போய் ஸ்ட்ரெயிட்டா கூட சொல்ல தெரியாதா, எதுக்காக நீ அவளை ஃபுல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சென்னோ ஆமா போய் ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிச்சிருந்தா அவகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் ரூஃப் டாப்புக்கு போறாங்க. அப்ப அங்க லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஹீரோ பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினும் நடந்து போய் அங்க ஒரு லேப்டாப் இருக்கு, அதுல அவர் மெமரிஸ்னு எழுதி இருக்கு, அதை ஆன் பண்றாங்க. அதுல ஹீரோயினோட சின்ன சின்ன சேட்டைகள்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோவும் அங்க ஒரு கேக் எடுத்துட்டு வராரு. ஹீரோயினும் ப்ரப்போஸ் தான் பண்ண போறானோன்னு பார்த்தா ஹீரோயின் கிட்ட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோயினும் லைட்டா சேட் ஆகிடுறாங்க. சரி இந்த பிலிம் எல்லாம் எப்ப எடுத்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கு தெரியாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மழை வரதுனால நம்ம சந்தோஷமா இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்கனால தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு ஹீரோயின் அன்னைக்கு மனசுல நினைச்ச விஷயத்த சொல்றாங்க. ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. ஹீரோ கிட்ட அப்ப உனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு, இதுக்கு மேல நான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோயின் இல்ல நான் உன்னை நம்ப மாட்டேன், நீ திரும்ப என்ன ஃபுல் பண்ணிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உனக்காக தான் ரொம்ப நல்லாவும் படிச்சேன், அது மட்டும் இல்லாம நீ இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே பார்ட்டிசிபேட் பண்ணினேன், எனக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுதான், என்னை யார் என்ன சொன்னாலும் நான் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட்டதில்ல, ஏன்னா நான் உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீ நம்ம 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுகுறாங்க. ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சு என்ன மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க நான் விரும்பல, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும் நீ நிஜமா தான் கேக்குறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதனால ஹீரோவும் சிரிச்சுட்டே ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் உன்னை ஸ்கூல்ல இருந்தே பாத்துட்டு இருக்கேன், ஒரு நாள் நீ என்கிட்டயே விழுந்துட்ட, உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைச்சேன், ஆனாலும் டீச்சர்ஸ் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பயந்துட்டு நான் அங்கிருந்து ஓடிட்டேன், என் வாழ்க்கையிலேயே நான் என்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஆனா ஹீரோயின் தெரியாதுன்னு சொல்லி தலையாடுறாங்க. நான் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பால் உன் மேல அடிச்சது பாத்தியா, அப்போ நான் உன்னை திரும்பி பாப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கல, அன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உன் கூட ஸ்டார்ஸ் பார்த்தப்போ, உன் கூட பிக்னிக் வந்தப்போ, உன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டப்போ, அது மட்டும் இல்லாம உன் கூட டான்ஸ் ஆடினப்போ எல்லா டைமே நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எனக்காக தான் நல்லா படிச்ச அப்படின்னு சொன்னேன், ஆனா நான் என் மனசுக்குள்ளேயே உன் கூட டெய்லியும் வாழ்ந்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயின் செம ஃபீல் ஆகி அங்கேயே ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினோட கண்ணை தொடச்சு விட்டு பர்த்டே கேள் அழுக கூடாது, அது மட்டும் இல்லாம என் கேர்ள் ஃப்ரெண்டும் அழுக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினும் சரி என் பர்த்டே கிஃப்ட் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதனால ஹீரோ கிஸ் பண்ணிட்டு போதுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ
ஹீரோயின் இல்ல போதாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட இவ்வளோ நாள் இருந்த சந்தோஷமான விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துட்டே ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யுவான் அப்ராடுக்கு கிளம்ப நின்றுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஹீரோ சப்போஸ் உனக்கும் போகணும்னு தோணுச்சுன்னா அடுத்த வருஷம் நாமளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால யுவான் கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சரி சென்னைங்க அவனை ரொம்ப நாளாவே நானும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுவானோ சரி டைம் ஆயிடுச்சு நான் பஸ்ல ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்ப கரெக்டா சென் ஓடி வந்து பஸ் முன்னாடி நின்று இருங்க வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறிக்கிறாங்க. அப்போ யுவான் சென் கிட்ட நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. நானும் உனக்காக 1 மாசம் நல்லா படிச்சு அப்ராடுக்கு போற டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேன் நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படியோ கடைசியில ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. யுவான் சென்னும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. இந்த மூவியோட கடைசியில லவ்ல சின்சியரா இருந்தா மட்டும் போதாது, அவங்களுக்கு சேட்னஸோ ஹாப்பினஸோ மொத்தத்துல எப்பவுமே நம்ம அவங்க கூட இருக்கணுங்கிற விஷயத்த சொல்லி இதோட இந்த டிராமா முடியுது. சீக்கிரமாவே அடுத்த டிராமால நம்ம மீட் பண்ணுவோம். பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.